முதலாக நான் பருவம் அடைந்ததை தெரிஞ்சுக்கிட்டதே அவர் படத்துல விதத்தை பார்த்துதான். அவர் தன்னுடைய காதலை வெளிப்படுத்தின விதத்தை பார்த்துதான். நமக்கு அந்த காதல் உணர்ச்சியை முதல்ல தூண்டினது அவர் தான். அவருக்காக ரசிகர் மன்றம் ஓபன் பண்ண ஒரு ஆள் நான். எங்க ஊர்ல மோகன் சாரை வச்சு நான் ஒரு படம் பண்ண போறேன். மோகன் சாரோட ஒரு தீவிர ரசிகன் நான். அவருக்காக ரசிகர் மன்றம் ஓபன் பண்ண ஒரு ஆள் நான். எங்க ஊர்ல அம்மாப்பேட்டை கருணாகரன்ல ஃபேஸ்புக் லிங்க்ல அவரை பார்த்து நானே போய் ரெக்வஸ்ட் கொடுத்து கீழே என்னையும் சேர்த்துக்கங்க தயவு செய்து அப்படின்னு போட்டுட்டு, அவர் பிறந்த நாளைக்கு முன்னாடியே ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அவருக்கு பிறந்த நாள் நினைச்சு பிறந்தநாள் வாழ்த்து வேற போட்டேன். அப்புறம் அவர் தான் எனக்கு ஒரு செய்தி போட்டார், சாருக்கு இப்போ பிறந்த நாள் இல்லை சார், இன்னும் ஒரு மாசம் இருக்கு, அப்புறம் போடலாம் நீங்க. ஆனால் போட்டுட்டேனே எப்படி எடுக்கிறது, வாழ்த்திட்டேனே திரும்ப எப்படி வாங்குறது, இப்போ இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாளாவே இருக்கட்டும் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paysys Pay, secure digital payments with multiple features and great success rate. எனக்கு மோகன் சாரை ஒரு 3 வருடமா அவரோட பேசுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிச்சு. ஆனால் அவரோட நான் 30 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு நினைவு தெரிந்த நாள்ல இருந்து நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எங்க ஊர்ல மாரியம்மன் கோயில்ல பயணங்கள் முடிவதில்லை படத்தை முன்னாடி உட்காந்து இல்லை, திரைக்கு பின்னாடி உட்காந்து பார்த்தவன். ஏன்னா லெஃப்ட் ரைட் மாறி இருக்கான். திரைக்கு பின்னாடி மண்ணை குவிச்சு வச்சு பார்த்துட்டு 3 மணிக்கு வீட்டுக்கு போகாமல் அங்கேயே தூங்கிட்டேன். 4 மணிக்கு எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டு போச்சு அடித்து எழுப்பி. ஸோ நான் ஜிம்முக்கு போகாமல் போனது காரணம் அவர் தான். ஏன்னா அப்போல்லாம் சில ஹீரோக்கள்லாம் அப்படி ஆம்சிம்ஸ்லாம் காமிச்சிட்டு இருப்பாங்கல்ல, இவர் ஸ்லிம்மா அழகா நீட்டாக. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவர் கடுமையான உடற்பயிற்சி பண்ணியிருக்காருன்னு. அவரோட பேசின பிறகுதான் அவர் கடுமையாக உடற்பயிற்சி பண்ணி ஃபிட்டாக இருந்திருக்காரு அப்படின்னு. எனக்கு அவரை பார்க்கும்போது ஒரு ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி இருக்கு. எனக்கு போருக்கு இல்லை, இராணுவ வீரர் தயாராக இருக்கணும், இந்த கான்செப்டில் ஒரு ஒரு ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி அவர். எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையான விஷயம் என்ன தெரியுமா உங்களுக்கு, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அவர் அறிமுகமான கோகிலா அப்படிங்கிற அந்த படம் ரிலீஸ் ஆன நாள் 8. அவரை அறிமுகப்படுத்தியது ஆசான் பாலு மகேந்திரா அவர்கள். நியாயப்படிக்கு நான் அவரை சாரன்னு கூப்பிடக்கூடாது, அண்ணன் தான் கூப்பிடணும். ஏன்னா பாலு மகேந்திரா சாரோட குடும்பத்தோடைய மூத்த மகன் அவர், நான் கடைசி பிள்ளை. அதனால் அவர் அண்ணா தான் நான் கூப்பிடணும், ஆனால் நான் சாரன் நான் கூப்பிடுறேன். அவர் எங்களுடைய இளமை காலங்கள் மட்டும் இல்லை, இப்பயும் எங்களுக்கு அவர் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கார். அவரோட விஷுவல்ஸை நம்ம பார்க்கும்போது முதலாக நான் பருவம் அடைந்ததை தெரிஞ்சுக்கிட்டதே அவர் படத்துல விதத்தை பார்த்துதான். அவர் தன்னுடைய காதலை வெளிப்படுத்தின விதத்தை பார்த்துதான். நமக்கு அந்த காதல் உணர்ச்சியை முதல்ல தூண்டினது அவர் தான். லவ் லெட்டர் தைரியமா கொண்டு கொடுக்க வச்சது அவர் தான், மோகன் சார் தான். நான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு சீன் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த விஷயத்துக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். டைரக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி டைரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஹீரோ அந்த ஒரு பொண்ணை அப்படி ஒருத்தன் கட்டி பிடிக்கணும், அன்பா கட்டி பிடிக்கணும். நானும் இன்னும் ஆத்மார்த்தமா இன்னும் பண்ணுன்னு சொல்றேன். அந்த பொண்ணு டயர்டாயிருச்சு, 10 டேக் போயிடுச்சு. ஆனால் இந்த பையன் கட்டி பிடிக்கிறான்,
பார்த்தேன், யாருக்கும் தெரியாமல் வான்னு கூப்பிட்டு போனேன். ஃபோனை எடுத்து யூடியூப்ல மோகன் சார் பாட்டு ஒன்று போட்டு காமிச்சேன். ஒரு பெண்ணை ஆற தழுவது, ஆத்மார்த்தமாக தழுவது எப்படின்றதே கற்றுக் கொடுத்தது அவர் தான். அவர் நடிகர்களுக்கு ஒரு முன்னோடி. அவர் எப்படின்னா ஒரு ஆர்கானிக்கான நடிகர். அவர் எதையுமே மிக இல்லாம ஒரு ஆர்கானிக்கா இதயபூர்வமா ஒரு சீனை அவர் எப்பயுமே அணுகுவார். அந்த கேரக்டரை ரொம்பவே அணுகுவார். நான் முதல்ல இந்த படத்தோட ஹரா படத்தோட இயக்குனரை நான் நெஞ்சார பாராட்டுறேன். ஏன்னா நான் அவரை வச்சு ஒரு படம் பண்ண போறேன். மோகன் சாரை வச்சு நான் ஒரு படம் பண்ண போறேன். அவர் எந்த அளவுக்கு உறுதியான ஒரு கலைஞர் அப்படிங்கிறது நான் ஒரு உதாரணம் சொல்றேன். மாமனிதன்ற படத்துல விஜய் சேதுபதிக்கு ஹெல்ப் பண்ற ஒரு ஃப்ரெண்ட் வர்றாரு இல்லையா, ஒரு பாய் கேரக்டர். அந்த கேரக்டருக்கு சார் தான் நடிக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட மோகன்ஜி உங்களை மாதிரி நானும் ஒரு 3 மாசம் அலைஞ்சேன். கதையெல்லாம் சொல்லிட்டேன். நல்லா இருக்கு, அப்படி அமைதியா இருப்பாரு. இன்னும் எனக்கு புரிஞ்சிருச்சு. கொஞ்சம் ஒரு 3-4 மீட்டிங்ல எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி, இனி சார் அடுத்து நம்ம தொடர்பு கொள்ளணும்னா நம்ம ஹீரோவா தான் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு முடிவு பண்ணி, ஏன்னா நிகில் முருகனை நான் தொடர்பு. நிகில் முருகன்றது எனக்கு முருகன். ஏன்னா என்னுடைய 15 வருஷமா இந்த உலகத்துக்கு நான் தெரியறதுக்கு காரணம் நிகில் முருகன் தான். நான் எடுத்த படங்கள்னு கூட சொல்ல மாட்டேன். பவுடர் போடாத சினிமாக்காரர்களை எல்லாம் வெளிச்சத்துல வச்சு உலகத்துக்கு காமிச்ச நிகில் முருகனுக்கு காலம் தந்த பரிசு என்னன்னா, நீ பவுடர் போட்டு நடின்னு பவுடர் படத்துல கதாநாயகன் ஆக்கி விட்டுருச்சு. நிகில் முருகன் வாழ்க. அப்படி மோகன் சாருக்கும் நமக்குமான ஒரு ஆத்மார்த்தமான ஒரு தொடர்பு, ஒரு டிஸ்கனெக்டட் கனெக்ஷன்ஸ். அப்படிதான் சொல்லணும் அந்த வார்த்தை, டிஸ்கனெக்டட் கனெக்ஷன்ஸ். அவர் நம்ம வீட்டிலேயே இருக்காரு, நம்ம கூடயே இருக்காரு. நினைவின் பரப்புல ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி பறந்துகிட்டே இருக்காரு. ஏன் நான் இந்த படத்தோட ஹரா படத்தோட இயக்குனருக்கு நான் நன்றி சொல்றேன்னா, மோகன் சார் கையில இருந்து வயலினை வாங்கி வச்சுட்டு துப்பாக்கியை கொடுத்தாரு பார்த்தீங்களா, துப்பாக்கியை கொடுத்தாரு பாருங்க. அதுக்காக தான். ஏன்னா நான் ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் தான் அவருக்கு பண்ணியிருக்கேன். நான் அந்த ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட நம்ம மீட் பண்ணுவோம். சார் மோகன் சார் அவங்க ஆக்ஷன் படம் பண்ணுவாங்களா எப்படி அப்படி சார்ட்ட சொல்லிட்டீங்களா? இல்லை சார் நான் ஃபோன்லேயே லைன்லாம் சொல்லிட்டேன், நல்லா இருக்கு, நீங்கள் டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு, நம்ம பண்ணலான்ட்டு இருக்கோம் சார் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, எப்படி சார் ஆக்ஷன் பண்ணுவோம் விட்டாருங்க. ஃபர்ஸ்ட் லுக்கு இந்த தாடி ஈடியோட அப்படி விட்டாடி ஒரு ஸ்டில்னு மட்டும் தான். அதை வாட்ஸ்அப்பில் மட்டும் தான் சார் அனுப்புனேன். ப்ரொடியூசர் ஓகேன்ட்டாரு. கரெக்ட் சார், நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் சார், பர்ஃபெக்டாக இருக்காரு சார் அப்படின்னு. ஸோ இந்த ஹராவுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்தாரு. இந்த படத்துடைய இசையமைப்பாளர் எனக்கு இசையமைப்பாளர் மேடைக்கு வரவுன்னு சொன்ன உடனே, என்னடா அது கிரவுண்டில் ஃபுட்பால் விளாட்ற ஒரு பையனா இருக்காப்புலன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் பாட்டை கேட்ட உடனே எழுதி வச்சுக்கோங்க, இந்த பாட்டு உலகம் முழுவதும் இருக்கிற குழந்தைகளால் பாடப்பட போகுது. எழுதி வச்சு. இது நான் பாராட்டுறதுக்காக நான் சொல்லலை. இந்த கையா முய்யான்ற இந்த பாட்டு, குய்யா முய்யான்னு பாடலை எல்லாரும் என் பேரை நான் சினிமா விட்டே போயிடுறேங்க. நான் இந்த கையா முய்யான்ற வார்த்தையை இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சேன். எனக்கு நம்ம ஊர்ல காய்ச்சி மூச்சுன்னு சொல்லுவாங்க மதுரையிலாம், கையா முய்யா. அதே மாதிரி இடையில ஏன்னா விநாயக பெருமானை பற்றி பாட்டு, விநாயகரை பற்றி பாட்டு பாடுறாங்க. ஆனா இடையில அந்த சங்கத்தமிழ் மூன்றும் தான் அப்படின்னு சொல்லி வர்ற அந்த இடம், அந்த சேஞ்ச் ஓவர், மறுபடியும் அந்த பாட்டை கேட்கும் 2 தடவை கேட்டோம். 2 தடவை எனர்ஜி இறங்கவே இல்லை. இதெல்லாம் என்ன வகையான, இந்த மக்க கலங்குதப்பான ஒரு பாட்டு போட்டோம் பார்த்தீங்களா, அது மாதிரி அந்த வகையான பாடல்கள். ஜிமினி 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 அந்த ஒரு பாட்டெல்லாம் வந்தது, அந்த மாதிரி ஒரு பாட்டு இது. இந்த பாட்டு எழுதி வச்சுக்கோங்க.
இந்த பாட்டுனாலே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது. ஸோ இந்த பாட்டு ரிலீஸ் ஆன நாள்ல இருந்து எப்படி இசைஞானி இளையராஜா அவர்கள் தொடர்ந்து 20 வருஷம் 30 வருஷம் பிஸியா இருந்தாரோ, அது மாதிரி இந்த படத்தின் இசையமைப்பாளர் லியாண்டர் லீ மார்டின், LA மார்டின் வச்சுக்குவோம், ரொம்ப பெரிய பேரா இருக்கு. லீன்னு வச்சுக்குவோம், ப்ரூஸ் லீ மாதிரி புகழ் பெரு. லீ இசையமைப்பாளர் லீ, LM லீ, லியாண்டர் மார்டின் லீ தொடர்ந்து 30 வருஷம் தமிழ் சினிமாவை கொடிகட்டி பறக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். மோகன் சார், உங்களுடைய வருகை, உங்களுடைய இந்த பாய்ச்சல் உங்களுடைய நல்ல மனசை தான் காட்டுது. உங்களுடைய உயர்ந்த குணத்துல நீங்க இன்னும் உயர்ந்துகிட்டே தான் போவீங்க. SP பாலசுப்ரமணியாவுக்கு போய் நீங்க அஞ்சலி செலுத்துனீங்க இல்ல, கண்மூடி அங்க உட்கார்ந்தீங்க இல்ல, அவர் ஆன்மா உங்க கூடயே இருக்கும் இல்லையா? ஏன்னா அவர் சின்னதா சிரிச்ச ஒரு சிரிப்புக்கும் அவருடைய மூச்சு காத்துக்கும் ரசிகர்கள்ட்ட மிகப்பெரிய அர்த்தத்தை உண்டாக்குனதே உங்களுடைய நடிப்பு தான். அவ்வளவு உணர்ந்து அந்த பாடல்களை நீங்க வெளிப்படுத்தின விதம் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு முதல்ல ஆடியோ கம்பெனிக்காரன் ஹிட்ஸ் அப்படின்னு போட்டது அது மோகன் ஹிட்ஸ் தான். அது மிக பயங்கரமா ஹிட் ஆன பிறகுதான் மற்றவர்கள்லாம் போட ஆரம்பிச்சாங்க, மற்றவர்கள்லாம் அதை காப்பி அடிக்க ஆரம்பிச்சாங்க. இதான் உண்மை. உங்களுடைய நல்ல மனசு, கடந்து வந்த பாதையை நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க. அவர்களுக்கு நீங்க நன்றி சொல்றீங்க. இந்த மேடையில கூட நான் உங்களுடைய பண்பை பார்த்து நான் ரொம்ப வியந்தேன். உங்களுக்கு பொன்னாட போட்டா வந்தா திட்டுறீங்க, மற்றவங்களுக்கு போட்டு தான் சந்தோஷமா போய் போடுறீங்க. இந்த நாட்டில் பல பேர் பிறருக்கு பொன்னாட போத்தவே கூடாதுன்ற முடிவில் இருக்காங்க. பிறருக்கு ஒரு சின்ன ஒரு கிரெடிட் போகக்கூடாதுன்றத ரொம்ப கவனமாகவே இருக்காங்க. ஆனால் எல்லா கிரெடிட்டையும் உங்க ரசிகர்கள்ட்ட கொடுத்துட்டு ரசிகர்களை இந்த ஆடியோ நீங்க வெளியிட வச்சீங்க பாருங்க, எங்கேயோ போயிட்டீங்க. நீங்கள் வெள்ளி விழா நாயகன் இல்லை, நீங்க எழுச்சி நாயகன். ஏன்னா உங்களை நினைக்கும் போதெல்லாம் எங்களுக்குள்ள நல்ல உணர்ச்சிகள் எழும்பிக்கிட்டு இருக்கு. விஜய்ஸ்ரீ இவருக்கு வந்து இயக்குனருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. ஏன்னா எங்களுடைய மோகன் ரொம்ப நல்ல சாரு, யார் மனசையும் புண்படுத்த மாட்டாரு. முதலிரவுல மனைவி கிட்ட போய் உனக்கு என்ன பரிசு வேணும்னு கேட்கும்போது அவ டைவர்ஸ் வேணும்னு கேட்கிறான். அதை கூட தாங்கிக்கிட்டு அவனுக்கு தர தயாரா இருந்த ஒருத்தர், ஆனா கையில துப்பாக்கியா கொடுத்துருக்கீங்க. எத்தனை பேரை சுட போறாரோ. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, இவர் பேசுற பேச்ச கேட்கும்போது கண்டிப்பா தர்மத்துக்காகவும் நீதிக்காகவும் தான் மோகன் சார் நிற்பார் அப்படின்னு எனக்கு படுது. ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னு ரொம்ப நேரம் நான் பேசிட்டேன். அது வேற ஒன்றும் கிடையாது, ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். மோகன் சாரை பார்த்தேன். மோகன் சார் சொன்னார், நீங்கள் உட்காந்துருக்கும் போது சொன்னாங்க, அந்த கூலர் வந்து எனக்கும் வைக்க சொன்னாங்க. மோகன் சார் சொன்னாங்க, இல்லை சார் உங்களுக்கு வரணும் சார் கூலர். நான் சொன்னேன், நான் ஏற்கனவே சில்லுன்னு தாங்க இருக்கேன் உங்கள் பக்கத்தில் உட்காந்து, எனக்கு எதுக்குங்க கூலர்ன்னு சொன்னேன். எனக்கு எதுக்குங்க கூலர்னு சொன்னேன். அப்படி 107 படங்கள், இன்னைக்கு 108வது படம் இந்த 8ஆம் தேதி வருது. 8 நாள என்ன தெரியுமா உங்களுக்கு? சக்கரம் கீழே இருக்கிற சக்கரம் மேல வரும். மோகன் சார் புகழ் ஓங்குக. ஒரு மோகன் சாருடைய கடைக்கோடி ரசிகனா. ஏன்னா அவர் இன்னும் இந்த திரையுலகில் என் போன்ற இயக்குநர்களுக்கு வாய்ப்பு தந்து ஏன்னா எங்களை ஊக்கப்படுத்தி எங்களோட அவர் பயணிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், மோகன் சாருடைய இந்த எனர்ஜி. மோகன் சார் அவர் வந்து இந்த அளவுக்கு புத்துணர்ச்சியா அவர் தொடர்ந்து இயங்குறாருன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய பிரார்த்தனை இல்லாம அது கிடையாது. ஒவ்வொரு நாளும், ஏன்னா கோயம்புத்தூர்ல இறங்கினோடனே தன்னோட பொண்ணு வந்து தன் அம்மாவுக்கு தர்ற பரிசே மோகன் சார் தான். அந்த போட்டோ அப்படி திரும்பி காமிக்கிறாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா?
அது மாதிரி இந்த படம் வந்துச்சுன்னா அம்மாக்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அவ்வளவுதான். வணக்கம்.